மகாபெரிவா சரணம். கிருஷ்ணன் அவதரித்த அந்த தலமானது நமக்கு தெரியும். அவர் எப்படியெல்லாம் அவதாரம் செய்த பிறகு எப்படியெல்லாம் லீலை செய்தார் என்று நாம் ஒவ்வொரு விஷயங்களாக உணர்ந்து உணர்ந்து அனுபவம் செய்து செய்து ஏதோ நமக்குத்தான் அவன் பிறந்தார் போல ஆனந்தம் கொள்வோம். ஆனால் அந்த அவதாரத்தை அவர் எப்படி முடித்தார் என்று கேட்கும் பொழுது, இறைவனாக இருந்தாலும் மனிதனுக்குரிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை துன்பங்களையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் போலிருக்கிறது என்று நமக்கு தோன்றும். அப்படித்தான் இந்த அவதாரம் முடிந்த கதையும் இருக்கிறது. எப்படி இந்த அவதாரம் முடியப் போகிறது, எப்படி முடிந்தது என்று பலருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா? அதற்கும் அவரே ஒரு லீலையை நடத்தினார். யார் மூலமாக என்றால், தன்னுடைய குலத்தில் யாதவ குலத்தின் மக்கள் மூலமாகவே தன்னுடைய குலம் முழுவதும் அழிவதற்கும் வழிவகுத்தது போல் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். எப்படி என்றால், விஸ்வாமித்திரர், அசிதர், கன்வர், துர்வாசர், பிருகு, அங்கீரர், கஷ்யபர், வாமதேவர், அத்ரி, வசிஷ்டர், நாரதர், இவங்கெல்லாம் பெரிய ரிஷிகள் இல்லையா? அவங்க எல்லாருமே துவாரகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிண்டாரகம் அப்படின்னு ஊருக்கு வர்றாங்க. அப்போ அங்கே யாதவ இளைஞர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ரிஷிகளை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஒரு பொய்யான ஒரு வேடம் போட்டுட்டு போனால் இவங்க நமக்கு என்ன வரம் கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சோதிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் பிறக்குது. அதாவது விதி வலியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதி அங்கே வலியதாக இருந்து இந்த ஆர்வத்தை அவங்களுக்கு தோன்றுகிறது. அப்போ என்ன பண்ணினாங்க அப்படின்னா, யாருமே செய்யாத ஒரு செயல். கண்ணனின் மகனான சாம்பன் அப்படின்னு இருக்கார். அவருக்கு கர்ப்பிணி பெண் போல வேடமிட்டு ரிஷிகளின் முன்னாடி கூட்டிட்டு வராங்க. இந்த கர்ப்பவதிக்கு பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லுங்கள்னு ரிஷிகள்கிட்ட கேட்டோன்னா, அவர்கள் முக்காலம் உணர்ந்த ஞானிகள் இல்லையா? அவர்களுக்கு இவர்களுடைய செயலை கண்டு கோபம் வருகிறது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும், அது உங்கள் யாதவ குலத்தையே அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அது எப்படி ஆணாக இருக்கக்கூடியவனுக்கு இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கும் பொழுதே சாம்பனின் வயிற்றிலிருந்து ஒரு உலக்கை பிறந்ததாம். அந்த உலக்கையால் யாதவ குலத்துக்கே ஆபத்துன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால உக்ரசேன மன்னர் என்ன சொன்னாரா, அதை தூள் தூளாக்கி கடலில் வீசச் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு செயலையும் அவர்களே தூண்டி செய்தது போல ஆகிவிடுகிறது. அதோடு நிப்பாட்டாம அடுத்தடுத்து நடந்த செயல்கள் தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக கருவியாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப கடலில் வீசுறாங்க இல்லையா, அந்த வீசப்பட்ட இரும்பு தூள்கள் கடல் அலைகளால் கடற்கரையில் ஒதுங்கி பிரபாச கஷேத்திரத்துல கோரை புற்களாக முளைத்தன. ஆக கோரை புற்கள் இங்க என்ன ஆச்சு, அந்த இரும்பு தூள்கள் தான் கோரை புற்கள். இப்போ ஒரே ஒரு இரும்பு தூளை மட்டும் ஒரு மீன் சாப்பிடுது. அந்த மீனை ஒரு மீனவன் பிடித்து விற்கிறான். அதை வாங்கிய ஒரு வேடன் அதன் வயிற்றிலிருந்த அந்த இரும்பு துண்டை தன்னுடைய அம்பின் நுனியில் பொருத்தினான். ஆக வந்துருச்சா, கதைக்கான கருவிகள் எல்லாமே வந்துருச்சா? அப்ப துவாரகை அழிய போகிறது. அதனால சீக்கிரமா எல்லாரும் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாரையும் ஒரு பாதுகான இடத்துக்கு அனுப்பிட்டு நம்ம பிரபாச கஷேத்திரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாதவர்கள் கிட்ட கண்ணன் சொல்றார். பிரபாச கஷேத்திரம் எங்க படிச்சோம், கோரை புற்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இடம். ஆகே அவனே அங்கே அனைவரையும் ஒரு சேர அழைத்து சென்றது போல் ஒரு நிகழ்வு நடக்கிறது. யாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்களை எடுத்துக்கொண்டு பிரபாத கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அங்க தன்னுடைய குலத்தின் நன்மைக்காக திருமாலை பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் விதி வலியதுன்னு சொன்னமா, அந்த விதிவசத்தால் ஒரு பானத்தை யாதவர்கள் உண்டு அதனால் மதி மயங்கி ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். அப்ப தாக்கி கொண்ட நிலையில் இப்ப ஆயுதங்கள் கையில இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்ப கடற்கரையில என்ன இருக்குன்னு சொன்ன பிரபாச கஷேத்திரத்துல கோரை பொருட்கள். அந்த கோரை பொருட்கள் எது, அந்த இரும்பு தூள்கள் தான் கோரை பொருட்களாக வளர்ந்ததுன்னு சொன்னோமா. இப்ப கோரை பொருட்களை எடுத்து ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு மாண்டனர். ஆக அன்னைக்கு சொன்ன சாபம் பழித்து விட்டாரா? சரி, அடுத்தது கண்ணன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறான். அப்ப சாம்பனின் வயிற்றில் பிறந்த உலக்கையிலிருந்து வந்த இரும்பு தொட்டுகள் தான் அந்த கோரை பொருட்கள். சரி, இப்ப கண்ணன் என்ன ஆகணும், அவரும் இந்த யாதவ குலமும் பூமிக்கு பாரமாக இருந்ததால், அதாவது என்ன பண்ணிட்டார், கண்ணன்
தன்னுடைய இனமான யாதவ குலம் கூட பூமிக்கு பாரம் இருந்ததுனால தான் இந்த ஒரு லீலையை செய்கிறார். இப்போ அவருடைய அவதார நோக்கமும் நிறைவிடப் போகிறது. இப்போ அதை எப்படி முடிக்கிறது? இப்போ பலராமன் என்ன பண்றார்? கடற்கரையில் யோகத்தில் அமர்ந்த பலராமன் தன்னுடைய மனித உடலை நீத்து ஆதிசேஷனாக மாறி வைகுண்டம் அப்படி நேராக போயிட்டார். ஆனால் கண்ணனுக்கு நேர்ந்தது தான் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம், மிகவும் துன்பகரமான ஒரு விஷயம். கண்ணன் ஒரு அரச மரத்தடியில் சர்வ ஆபரணங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் கால் மேல் கால் வைத்து அமர்ந்திருந்தான். அப்போது அந்த உலக்கையிலிருந்து வந்த இரும்பு தொண்டை தன்னுடைய அம்பு முனியில் பொறுத்திருந்தார்ல ஒரு வேடன், அவன் அங்க வேட்டையாடுவதற்கு வருகிறான். அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, கண்ணனுடைய திருவடி மட்டும் தூரத்துல இருந்து பார்த்தா அப்படி ஒரு மானினுடைய வாய் போல தெரிகிறது போல கண்ணன் அப்படி வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு மானினுடைய வாய் அப்படின்னு நினைச்சிட்டு சரியாக அந்த இலக்கை நோக்கி அம்பை எய்து விடுகிறான். இப்ப என்ன ஆகுது? அது குறி தவறாமல் பாய்ந்து கண்ணனுடைய பாதத்தில் போய் சேர்கிறதாம். பாதத்தை அப்படி காயப்படுத்தி விடுகிறது. அங்கே கண்ணனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். இப்ப கண்ணனிடம் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். அவனை மன்னித்து விட்டு தன்னடை சூதியான வைகுந்தம் சென்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் இது போலத்தான் கண்ணன் வந்து தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டான் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.